வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, முதன்முறையாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடிய விஜய் உடனே பாய்ந்தது வழக்கு. என்ன வழக்கு, ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார் அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடுறீங்களா? புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்கிற விபச்சார கூட்டம். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எனக்கு விஜய் தான் பிடிக்கும். விபச்சார கூட்டம். அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறமே. சிறப்பான ஆள் நீ. எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ரசிகைகள் இருக்கக்கூடிய ஒரு தற்குறி கூட்டம் இங்க இருக்கு. தங்கச்சி வந்து கன்சீவா இருக்காங்க. கன்சீவ்னா இப்பதான் 1 month ஆகுது. கார் போகும்போது அந்த கயிறை தூக்கிட்டு பக்கத்திலேயே போய் கை குடுக்குடுன்னு போனாங்க. உலகத்திற்கு வெடி காமிச்சதுக்கு நம்ம விஜயை வந்து பாராட்டோம். நம்ம விஜய் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கான காரணமே இந்த வீடியோ தான். இந்த பொன்ராஜ் இருக்கார்ல, பொன்ராஜ், இவர் அப்துல் கலாமுக்கு உதவியாளராக இருந்தவர் தான் இந்த பொன்ராஜ். நல்லா படித்த மனுஷன். ஆனால் விமர்சனம் என்ற போர்வில ஆபாசமாக இவர் தான் பேசியிருக்கிறாரு. அந்த பெண்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு, அதாவது இந்த பொன்ராஜ் அளவுக்கு முதிர்ச்சியும் அனுபவமும் இருக்குமா என்று கேட்டிங்கன்னா இருக்காது. அதனால் பொதுவெளியில் நாம் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் உற்சாகத்தில் அப்படி பேசியிருக்கிறாங்க. அதை தாண்டி அவங்க உள்ளத்துக்குள்ள இந்த மாதிரியான, அதாவது பொன்ராஜ் சொல்லுகின்ற வார்த்தை போன்ற ஒரு கெட்ட எண்ணம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் கலை யதார்த்தம். நம்முடைய தலைவரை நேராக பார்க்க போகிறோம் என்ற உணர்வினாலும் அவர் அரசியலுக்கு வந்துட்டார் என்ற உத்வேகத்தினாலும் அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஆதரவு தெரிவிக்கணும்னு தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டியிருக்காங்க. முதிர்ச்சியும் அனுபவமும் இல்லை, கொஞ்சம் பக்குவமும் இல்லை. இரண்டாவது, இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்துருப்பாங்க. கட்டி கொடுத்த இடத்துலையும் கணவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருப்பார். என்னென்ன பேசணும், என்னென்ன பேசக்கூடாது என்ற விஷயமெல்லாம் இனிமே தான் இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு அன்கண்டிஷனல் ஆதரவு தருகின்ற இந்த தருணத்தில் பொன்ராஜ் அவர்கள் விமர்சனம் பண்ணது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு தான். சுட்டி காட்டுவதற்கு எத்தனையோ நாகரிகமான வார்த்தை இருக்கின்ற பொழுது விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இந்த பெண்கள் விபச்சாரிகள் என்று பேசின இந்த பொன்ராஜனுடைய வார்த்தையை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பொன்ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கக்கூடாது. அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதா இருக்கலாம். இல்லை விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பொது வழியில் தனக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற ரசிகர்களையோ இல்லை தொண்டர்களையோ பார்த்து வார்த்தைகளை கண்ணியமாக பயன்படுத்துங்க. ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை தான் அவன் யார் என்பதை அடையாளம் காட்டும். அதனால் நீங்கள் தவேகாவில் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாரும் இல்லை என்றாலும் கூட நம்மளை யாரும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக விமர்சனம் பண்ணிடக்கூடாது. நம்ம ஆதரவு தெரிவிக்கின்ற போது கண்ணியமாக இருக்கணும். நம்முடைய ஆதரவை எல்லோரும் எடுத்து வச்சுக்கிட்டு கொண்டாடணும். ஆனால் எல்லோரும் எடுத்து வச்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணக்கூடாது. சில விமர்சனங்களையும் நான் பார்க்குறேன், ரெண்டாவது சில ஆதரவுகளையும் பார்க்குறேன். அதனால் உங்களுடைய ஆதரவுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முகம் சுளிக்கின்ற வார்த்தையாலேயே எனக்கு ஆதரவு தெரிவிப்பது போல் தெரியுது. கண்ணியமாக பேச கற்றுக்குங்க. தவேக்கால இருக்கிறவங்க தற்குறி என்று சொல்லிக்கிட்டு அவங்க தற்குறி தனத்தை மறைச்சிக்கிறாங்க. அதனால் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் ரசிகர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தொண்டர்களாக மாறிட்டோம். நாம் பல பேருக்கு வழிகாட்டியாக இருக்கணும். நம்மளை பின்தொடர்ந்து நிறைய பேர் தவேக்காவில் இணையணும். அதனால் நம்முடைய வேலைகளும் சரி, நம்முடைய உழைப்புகளும் சரி, நம்முடைய வார்த்தைகளும் சரி கண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வெளிவருகின்ற பொழுது ஒரு மேடையில் வந்து அவங்க தொண்டர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கணும், வழிகாட்டியிருக்கணும். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ரசிகர் பட்டாளமானது ரசிகர் பட்டாளமாகவே இருக்கிறது. இன்னும் தொண்டர்கள் மனநிலை வரலை. அதை உணர்ந்து கொண்டு வழிகாட்ட வேண்டிய தலைவன் அமைதியாக இருந்துட்டார். அதனால் இந்த பெண்கள் மீது குற்றம் இருப்பது போல் எனக்கு தெரியல. விஜய் தான் சரியாக வழி நடத்தலை அப்படின்றது என்னுடைய குற்றச்சாட்டு. பொன்ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் திடீர்னு இந்த மாதிரி பேசினார் என்ற விஷயம் நமக்கு தெரியாது.
ஆனால் இணையதளத்தில் பொன்ராஜ் அவர்கள் பேசின விஷயம் ஏன் இந்த அளவுக்கு வேகமாக பரவுது? ஏன்னா பொன்ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் நான் விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு டிஜிபி அலுவலகத்தில் போய் புகார் அளிச்சிட்டார். இப்போ விடாகண்டன் கொடாகண்ட மாதிரி 2 பேருமே சமூக வலைத்தளத்திலும் சரி பொது தளத்திலும் சரி சண்டை போட்டுக்கிறாங்க. பெண்களை நீ அப்படி பேசுவியா அப்படின்னு தவேகாரங்க கேட்க, ஆமாண்டா அப்படி தான்டா பேசுவேன், நான் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையா பேசுகிறேன், யார் முகம் சுளிக்கின்ற அளவுக்கு காது கூசுகின்ற அளவுக்கு கலாச்சார பண்பாடு இல்லாமல் அசிங்கசியமாக விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்கள தாடா சொன்னேன். நான் சொன்னதை அந்த பெண்ணின் வீட்டில் இருக்கிறவங்க வந்து திட்டுடா, பொன்ராஜ் பேசுனது தப்பே, என் பெண்ணை எப்படி பேசலாம் அப்படின்னு அவங்க கேட்கட்டேன்டா. உனக்கு என்ன வலிக்குது? ஏன்னா ஒரு பெற்றோராக இருந்து ஒரு அண்ணனாக இருந்து இப்படி பேசுனது தப்பு. இப்படி பேசினா என்ன மாதிரி 4 பேர் வந்து விபச்சாரிகள் அப்படின்னு தான் சொல்லுவான். அதனால் 6 அறிவு படித்த மனிதனுக்கு எதை பொது வழியில் பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரிய வேண்டாமா அப்படின்னு பொன்ராஜ் அவர்கள் நீண்ட விளக்கம் அளித்திருக்கிறாரு. ஆனால் இது பரவறதுக்கான காரணமே வந்து திமுக தான் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஏன்னா கூட்டணி விஷயத்தில் பெரிய வெட்டுக்குத்தே நடந்துக்கிட்டு இருக்குது. திமுக கூட்டணியில் பெரிய ஆளுமை முதலமைச்சர் 24 கட்சிகளுக்கும் தொகுதிகளை பிரிச்சார் பாருங்க. அந்த மாதிரி யாராவது பிரிக்க முடியுமா அப்படின்னு இல்லாத ஆளுமையை முதலமைச்சருக்கு இருப்பது போல காட்டினாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்துகின்றார்கள். அதுலேயும் தேமுதிகவுக்கு தொகுதி கொடுத்தது ரொம்ப அதிகம் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 9 வருஷமாக பயணித்த நமக்கு பட்ட நாமம் தேமுதிகவுக்கு 10 அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. அதனால் முதல்வர் நம்ம எல்லாம் நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டாரு, துரோகம் இழைத்து விட்டார் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் எல்லாம் பொது வழியில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எங்களை நம்ப வச்சு கழுத்தெடுத்த திமுகவை என்ன சொல்கிறது? நாங்கள் அழறதா சிரிக்குதான்னு தெரியல அப்படின்னு வெளிப்படுத்துக்கின்ற இந்த தருணத்தில், திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்கின்ற இந்த தருணத்தில் மக்களிடையே இந்த கருத்து போய்விட்டால் திமுக கூட்டணி பலமானது ஒற்றுமையாக இருக்கிறது அப்படின்ற செய்தி சிதைந்து விட்டால், இப்படி தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாகவே திமுகவில் இருக்கிற ஒத்த தொகுதி கொடுக்கல, சொந்த சின்னத்தில் நிற்க விடலைன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறான்னா இவனுங்க எப்படா வெற்றி பெறுவானுங்க அப்படின்ற கேள்வி எழுமா இல்லையா? திமுகவுக்கு விசிக வேலை செய்யுமா, விசிகாவுக்கு தேமுதிக வேலை செய்யுமா இப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குதுல்ல. இந்த எண்ணமெல்லாம் மக்களிடையே போயிடக்கூடாது. அதனால் பொன்ராஜ் அவர்கள் என்னைக்கோ வச்ச விமர்சனத்தை இன்னைக்கு திமுக ஐடி விங்ஸை வெளியெடுத்து போட்டு நம்ம தவேகாரங்களை சூடேற்றி இருக்கிறது. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பொண்டாட்டிக்கு நியாயம் கொடுக்க முடியல, ஊரில் இருக்கின்ற மகளிர்களுக்கெல்லாம் ஆதரவாக ஓடி வந்துட்டாரா? ஏயா நான் ஆபாசமாக பேசுனதா சொல்கிறீங்களே? நான் எந்த பெண்ணை ஆபாசமாக பேசினேன்? ஆபாசமான பதிலை விஜய்க்கு ஆதரவாக தெரிவித்த அந்த பெண்களைத்தானே நான் பேசினேன். ஆனால் என் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஃபோன் வருது தெரியுமா, எத்தனை வாட்ஸ்அப் மெசேஜ் வருது தெரியுமா? ஏன்னா நான் ஆபாசமாக பேசுனதா சொல்லிவிட்டு மொத்த பேருமே ஆபாசமாகவே என்னை திட்டுறீங்களாடா, என் குடும்பத்தை திட்டுறீங்களாடா, இது நியாயமா? தொண்டர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய தலைவன் தவறிட்டான் அப்படின்னு சொல்ல வந்த விஷயத்தை திமுக பின்னாடி இருக்கின்றார், அதனால் அவரை ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் ஒட்டுமொத்த பெண்களையும் விமர்சனம் என்ற போர்வில் முகம் சுளிக்கின்ற அளவுக்கு கேவலப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பொன்ராஜ் அவரை கேட்டிருக்காரு. நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயை பொறுத்த வரைக்கும் டிஜிபி அலுவலகத்தில் போய் புகார் அளிச்சிருக்கிறாரு. எனக்கு தெரிந்து இந்த பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்ணுவாங்க, ஓடி போய் பெரியாருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவாங்க. நாங்கள் யார் தெரியுமா, பெரியார் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி தான் பல தலித் இளைஞர்கள் இருப்பாங்க, தப்புகளும் பண்ணுவாங்க, ரெண்டாவது ஆபாசமும் பேசுவாங்க, அடாவடியும் செய்வாங்க. ஆனால் கடைசியில் கைதுன்னு வருகின்ற போதும் சரி, இல்லை ஏன்டா அப்படி பேசினேன் அப்படின்னு கேட்கும் போதும் சரி, அம்பேத்கருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. நான்லாம் அம்பேத்கர் வழி வந்தோம்டா, கொள்கை குன்றுடா, எங்களை ஒடுக்குவதற்காகத்தான் இந்த மாதிரி அப்படிம்பாங்க. அவங்க குற்றச்சாட்டுலாம், அவங்க வச்ச விமர்சனங்கள்லாம், அவங்க செஞ்ச தவறுகள்லாம் பேசப்படாது. அம்பேத்கருக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டாங்கல்ல, அதே மாதிரி தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் சரி, இல்லை அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, தப்பு செஞ்சு விட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறது. அதே மாதிரி தான் பொன்ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும்
விமர்சனம் என்ற போர்வியில் ஒட்டுமொத்த பேரையும் நாரடித்து விட்டு ஓடி போய் திமுக பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. அப்படி இல்லையா அப்துல் கலாம் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த பொன்ராஜ்கிட்ட வந்து ஏபிபி நாடு வந்து ஃபோன் பண்ணியே கேட்குது, ஏங்க உங்களுக்கு 1000 விமர்சனம் இருக்கலாங்க விஜய் மீது, அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பெண்கள் மீது உங்களுக்கு 1000 கருத்து இருக்கலாங்க, அவங்களாவது வந்து பார்த்தீங்கன்னா வயதிலும் அனுபவத்திலும் குறைந்தவங்க, நீங்கள் கண்ணியத்தை கடைபிடிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற போது விபச்சாரின்னு தான் சொல்ல முடியும். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே அந்த பெண் பேசுனதை ஏற்றுக்குவாங்களா? நான் என்ன எல்லா பெண்களையும் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் அம்மா இருக்கிறாங்க, மகள் இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறாங்க, அவங்களும் இப்படி பேசினா அவங்களையும் நான் விபச்சாரின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா என்னென்ன வார்த்தை யார்கிட்ட பேசணுமோ அங்கே தான் பேசணும். எல்லார்கிட்டையும் எல்லா வார்த்தையும் பேச முடியாதுல்ல. அதே மாதிரி எல்லா தருணத்திலும் சரி விசுவாசம் என்ற போர்வில் நம்ம உடலை விற்க முடியாதுல்ல. இப்போது எண்ணத்தில் இருப்பதில் தானே உதட்டில் வெளிவருகிறது. விஜயை இந்த பெண்கள் எப்படி பார்க்குறாங்க? விஜயை பொறுத்த வரைக்கும் புருஷனாக பார்க்குறாங்களா, இல்லை ப்ளே பாயாக பார்க்குறாங்களா, இல்லை கட்சி தலைவனாக பார்க்குறாங்களா? அதனால் நான் விஜய் ரசிகர் என்று போர்வில் ஒட்டுமொத்த கலாச்சாரத்தையும் கெடுக்கக்கூடிய இந்த மாதிரி பெண்களை விமர்சனம் பண்ணது தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் திமுக பின்னாடி இருக்கிறேன், திமுகவுக்கு பின்னாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க செஞ்ச தப்பெல்லாம் வந்து மறைக்க பார்க்குறாங்க அப்படின்னு பொன்ராஜ் அவர்கள் சொல்லி மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் போயா அப்படிங்கிறாங்க. அப்துல் கலாம் கனவு காண சொன்னாருமா, ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படி கனவு காணுகின்ற போது அந்த கனவின் மூலமாக யாருடைய மனமும் புண்பட்டுறக்கூடாது. இரண்டாவது, உன்னை வளர்த்த இல்லை உன்னை கட்டிக்கிட்ட அந்த கணவனும் அந்த பெற்றோரை மனம் புண்பட்டு விடக்கூடாது. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பெற்றோரும் இரவு பகலென உழைத்து அவங்க கண்ட கனவுக்காக உனக்கு பணத்தையும் பொருளையும் நேரத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் நீ வெட்ட வெயில்லையும் கூட்ட நெரிசல்லையும் உன்னுடைய உயிரை விட்டுறியே. அது மட்டும் இல்லை, பொன்ராஜ் அவர்களே வந்து ஒரு சில வார்த்தைகள் நியாயமாக கேட்குறாரு. எவ்வளோ பேர் விஜயால் உயிரிழந்தார்கள். ரெண்டாவது, அவர் சாலையில் போகின்ற போது அவரை பார்க்குறதுக்காக வந்து கீழே விழுந்து உயிர் நீத்த அந்த மாணவனை போய் இவர் பார்த்தாரா? ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் என் பின்னாடி வராதிங்க அப்படின்னு வார்த்தையால் மட்டுமே சொல்லிவிட்டு அவர் பாட்டு கடந்து போயிட்டே இருக்கிறாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லடா, அதனால் எவன்லாம் வாகனத்தை பின்தொடர்றாங்கன்றானோ அவன்லாம் கட்சி விட்டு நீக்கிறேன்டா சொல்லு. அப்புறம் ஏன் வாகனத்து பின்னாடி வரான்னு பார்க்கலாம். ரெண்டாவது, கட்டுக்கடங்காத கூட்டம் வருதுன்னா அந்த கூட்டம் கட்டுக்கோப்புடன் மாற்றுவது ஒரு தலைவனுடைய செயல்பாடுகள் தானே. அதனால் ஒவ்வொரு குழந்தையும் எப்படி வளர வேண்டும் என்று பெற்றோர்கள் கனவு கண்டிருப்பாங்க. அந்த கனவை சிதைக்கின்ற விதமாக இந்த விஜய் பின்னாடி போய் தன்னுடைய கண்ணியத்தையும் கற்பையும் விலை பேசுகிற இந்த பெண்களை நான் விபச்சாரின்னு சொன்னது என்னடா தப்பாக போச்சு அப்படின்னு ஒரு நியாயமாக பேசுகிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்துக்கு கூட இந்த மாதிரி ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி திமுக இடத்துல விஜய்க்கு இருக்கின்ற எதிர்ப்பை விட விஜயகாந்துக்கு எதிர்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்தது, பயங்கரமாக இருந்தது. ஆனால் அப்போ கூட விஜயகாந்த் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தரக்குறைவாக ஆதரவு தெரிவித்ததே கிடையாது. ஆனால் விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் கண்மூடித்தனமாக இருக்கிறாங்க. தப்பாக பேசிட்டோம்னு வச்சிங்களேன், அவ்வளவுதான். தப்புனா நாமெல்லாம் அரசியல் களத்தில் இருக்கிறோம், அனுபவம் பெற்றிருக்கின்றோம். ஸோ அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலை எப்படி அணுக வேண்டும், எதிரியை எப்படி கவர வேண்டும், இரண்டாவது வெற்றிக்கான வழி என்ன, நாம் விஜய்க்காக எத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம், விஜயனுடைய மேன்மைகளை ஊர் ஊராக கொண்டு போய் சேர்த்துருக்குமா இல்லை உள்ளூர்லேயே கொண்டு போய் சேர்த்துருக்குமா, விஜயை ஏன் தேர்ந்தெடுக்கணும், திமுக ஏன் வேணாம், இப்படி அறிவுபூர்வமாக சிந்தித்து அவங்க தெருவிலையாவது ஒரு நாளாவது மெனக்கெட்டு விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்களா? விஜய்க்காக பொண்டாட்டியாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன பெண்ணு அவங்க தெருவில் எத்தனை பேருடைய வாக்கை விஜய்க்கு போகணுன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. விஜய்க்கு எது லாபம் தரும், விஜயை எது உயர்த்தும்? விபச்சாரி மாதிரி வந்து நான் பொண்டாட்டியாக இருப்பேன்னு சொன்ன வார்த்தையா சொல்லுங்கள். அதனால் அனுபவமும் ரெண்டாவது வயது முதிர்ச்சியும் பெற்றோருடைய அரவணைப்பும் இல்லாத இந்த மாதிரியான இந்த தற்குறி கூட்டங்கள் பேசுகிறதும் தப்பு. அதே மாதிரி இந்த தற்குறி கூட்டங்கள் மீது வைக்கின்ற விமர்சனங்கள் கண்ணியம் இல்லாமல் பொன்ராஜ் பேசினார், அதுவும் தப்பு.
இந்த பொன்ராஜும் இந்த தற்குறி கூட்டமும் பண்ணுற அலப்பறையினால் திமுகவுடைய தவறுகள் மக்களுக்கு போகாமல் தடுக்குது பாரு இந்த ஊடகம். அவங்க பண்ணுறதும் தப்பு. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் என்ன நிலைமை இன்றைக்கி இருக்குதுன்ற விஷயம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் போகக்கூடாது. திமுக கூட்டணியில் என்ன நடக்குதுன்ற விஷயமானது தமிழ்நாட்டு மக்களுக்கு போகக்கூடாது. இந்த எலெக்ஷன் வரைக்கும் எதுக்குமே பயன்படாத உப்பு சொப்பு இல்லாத விஷயத்தை எடுத்து ஒட்டுமொத்த ஊடகமும் விவாதிக்கும், அதை பெருசுபடுத்தும். அதன் மூலமாக திமுகவுடைய பிம்பம் காப்பாற்றப்படும். ஸோ அதனால் இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் எதுக்கெல்லாம் வெளியே வரணுமோ அதுக்கெல்லாம் வெளியே வராமல், ஆடா என் கட்சியில் இருக்கின்ற பெண்ணுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இல்லை என் கட்சியில் இருக்கின்ற பெண்ணை எவனாவது விமர்சனம் பண்ணிட்டான்னு வச்சுங்க, என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது, நான் பெண்களுடைய காவலன் அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக ஓடோடி வந்து டிஜிபி அலுவலகத்தை புகார் கொடுத்துருக்கின்றார். வாழ்க பெண்கள் பாதுகாப்பு, வாழ்க விஜயினுடைய பெண்கள் அக்கறை, நாசமாக போக இந்த நானிலம். நன்றி.